நீங்கள் ஒருவரை பார்த்துட்டு போங்க, எவன் மூஞ்சியில் முழிச்சிட்டு போனோன்னு இன்னைக்கு என் காரியமெல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய உணர்வு நாம் கொண்ட பின் நம் நல்ல உணர்வை எப்படி ஒரு பொருளின் முன்முகப்பில் எதை பூசுகின்றமோ அந்த மனம்தான் வரும். உட்பொருளில் வேறு விதமாக இருக்கும். இதேபோல நமது ஆன்மாவின் முன்பகுதியில் அதை வந்துவிட்டால் முன்பகுதியில் இந்த உணர்வே நமக்கு எதிரியாக வந்து சேரும். நல்லவையின் முன்பகுதியில் இருந்தால் நம்மை வாழ வைக்கும், நாம் தெரிந்து நமக்கு எதிரிலிருந்து விடுபட்டு நமக்கு நண்பனாக மாற்றும் தன்மையும் பெறுகின்றது. அதை நாம் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். இரண்டாம் 2-3 நாளா நாம் அவங்கவுங்க அனுபவத்தை சொன்னீங்க. இதே உங்களுக்குள் இந்த உண்மையின் இயக்கங்களை உங்களுக்குள் உணர வேண்டும் என்றால் இன்றைய துருவ தியானத்தில் துருவ நட்சத்திரத்தின் தொடர் கொண்டு இங்கே இயக்குவது. ஆகையினால் நமது மனதை ஒன்றாக்க குவித்து பழக வேண்டும். ஆக ஒரு பாலின் நறுமணங்கள் ஒன்றாக இருந்தால் ஒரே மனமாக இருக்கும். உயிரை போல ஒளியின் உடலாக இருக்கும். இந்த பாலில் ஒரு பக்கம் காரம் உப்பு இதை போன்ற நிலை ஆனால் அந்த காரத்தின் சுவையை மாற்றும். ஒரு பக்கம் நறுமணமாக இருப்பினும் காரத்தின் சுவையை மாற்றிவிடும். அதை தரத்தை நாம் காணும் சக்தி இல்லாது போய்விடும். ஆகவே நாம் ஒருவரும் எத்தனையோ கோடி உடல்களில் இன்னலை சந்தித்தோம், ஒன்றுக்கு இரையானோம். இதைப்போல நாமும் மற்றொன்றை துன்புறுத்தி உணவை எடுத்து உட்கொண்டோம். மற்றொன்றுக்கும் துன்புறுத்தி நாம் உணவாக உட்கொண்டு பல நரக வேதனைகளை பெற்று இத்தனையிலிருந்து மீட்டிடும் பேரருள் பெற்ற இந்த மனித உடலை உருவாக்கியது நமது உயிர். ஆனால் இந்த மனித உடலை உருவாக்கி நமது உயிர் என்றாலும் ஒவ்வொரு உடலையும் காத்திடும் உணர்வை சேர்த்து 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 உணர்வுக்கொப்ப அந்தந்த உடலில் அது உணர்வாகி அந்த உடலை காக்கும் ஞானமும் அதன் வழி வளர்ச்சியும் பெற்று இன்று மனிதனான பின் இந்த உடலுக்கு பின் உயிர்தான் நம்மை உருவாக்கியது என்று எல்லாவற்றையும் அறிந்திடும் 6வது அறிவின் துணை கொண்டு நாம் என்றும் ஒளியின் சுடராக நாம் வாழ முடியும்.